பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், இன்னைக்கு நான் உங்களை திக்கற்றவளா விட மாட்டேன்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நான் அநாதம் போல இருக்கிறேன், இதோ என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க திக்கற்ற வாழ்வில் இருக்க நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இனிமே திக்கற்ற பிள்ளைகளாய் வாழ்வது கிடையாது. இயேசு உங்களுக்காக இருக்கிறார். பாருங்க, அந்த வாரத்தின் முதல் நாளாகிய அதிகாலையில மகதலேனா மரியாள் தேடி போறாங்க கல்லறைக்கு. இயேசு வைத்திருந்த கல்லறை புரட்டப்பட்டிருக்கு, கல் புரட்டப்பட்டிருக்கு. உள்ள உடம்ப காணோம். வெளியில அழுகுறாங்க. பின்னாடி ஒருவர் நின்று, இதோ நீ யாருமா தேடுறேன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இயேசுடைய உடம்ப நான் தேடுறேன், நீங்க எடுத்ததுன்னா எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படி கூப்பிடும் போதுதான் அறிந்து கொள்றாங்க, என் இயேசு கூப்பிடுகிற குரலா இருக்கேன்னு சொல்லி. உடனே ஏசப்பாவை தொடும் போது அவங்க சொல்றாரு, இயேசு என்னை தொடாத, இன்னும் நான் பிதாவின் சமூகத்துல கூட நான் மகிமை செலுத்த கடந்து போகல. அப்ப பிதாவினுடைய சமூகத்து கூட போகாம கீழே மகதலேனா மரியாளுக்கு ஏன் தரிசனத்தை கொடுக்கணும் அப்படின்னா, அழுது இயேசுவை தேடினபடியினால, நீ திக்கற்ற பிள்ளை இல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு தேற்றினார். உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல தேற்ற வந்தார். இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களை தேற்ற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசமா இருங்க. இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.